பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். பரிசேயரே, உங்களுக்கு கேடு! ஐயோ, திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: ஐயோ, பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரி இலை மற்றும் கீரைச் செடி வகைகள் இவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கின்றீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றில்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றை விட்டுவிடலாகாது. ஐயோ, பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ, உங்களுக்கு கேடு! நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறையைப் போல் இருக்கின்றீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகின்றார்கள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகின்றீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ, திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். நீங்களோ அந்த சுமையை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.